ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வேறு லெவலில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம சென்னையில் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபானஸ் பார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பார்க்குக்குள்ளே எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆஸ்ட்ரிட்ஜு, பர்ஷியன் கேட்லாம் கூட இருக்குது. இந்த ஃபானஸ் பார்க்கில் வேறு என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சென்னை ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா ஃபானஸ் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்க்லாம் மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷனில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க் லொக்கேட் ஆகியிருக்க அட்மாஸ்பியரே செம்மையாக இருக்கும். இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா ஹைட்டை செக் பண்ணி டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இஃப் யூ ஆர் ஷார்ட்டர் தென் மீ இட்ஸ் அ ஃப்ரீ என்ட்ரின்னு. இந்த போர்டை விட ஹைட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 300 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பிளேஸ் புதுசாக கட்டியிருக்கிறதுனால நல்லா நீட்டாக ஆம்பியன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஒன்ஸ் உள்ளே என்ட்ரி ஆனதும் நம்மளை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணுறது இந்த ஆஸ்ட்ரிட்ஜ் தான். இந்த ஆஸ்ட்ரிட்ஜோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவாம். 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுன்ட்டு போட்டிருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வளருமா. ஆஸ்ட்ரிட்ஜோட பிரெயின் பார்த்தீங்கன்னா அதோட கண்ணு சைஸை விட சின்னதாக இருக்குமா. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கேட்குறதுக்கு. நம்ம ஆஸ்ட்ரிட்ஜுக்கு ஃபீட் கூட பண்ண முடியும், ஆனால் அதுக்கு 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. அது உள்ள ஒரு கோழி இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அப்படியே பொம்மரியன் நாய்க்குட்டி இருக்கும்ல, புசு புசுன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்கும் கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அந்த ஆஸ்ட்ரிச் அதை சாப்பிடவே விடல. இந்த கோழி பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா துரு துருன்னு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதோட காலெல்லாம் கூட ஃபுல்லாக முடி இருந்துச்சு. இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சதும் ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சிது. நீங்களே பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு. அதோட விங்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக பண்ணுது பாருங்களேன். ஆஸ்ட்ரிச்சை பார்த்து முடிச்சுட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பர்ஷியன் கேட். நீங்கள் ஒரு கேட் லவ்வராக இருந்தால் இந்த பிளேஸ் உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் கேட்ஸ் வச்சுருந்தாங்க. மாஸ்டர் மூவியில் நம்ம தளபதி வச்சுருப்பார்ல கையில், அந்த கேட் தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம டச் கூட பண்ணலாம், ஒன்றுமே பண்ணாது. நம்ம கூட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். இந்த கேட்டோட ஐஸை பாருங்களேன், ஒரு பக்கம் ஆரஞ்சு கலரும் ஒரு பக்கம் ப்ளூ கலராகவும் இருக்குது. இந்த கேட்டோட நேச்சுரல் ஐஸே 2 கலர்ஸில் தான் வருமா. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி 2 கலர்ஸில் இருக்க கேட்டை பார்க்குறேன். நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இவங்க எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஏசி ரூமே வச்சுருக்காங்க. ஏன்னா பர்ஷியன் கேட்ஸ்லாம் மோஸ்ட்லி ஏசியில் தான் இருக்கும். அந்த கேட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த எக்ஸாட்டிக் அனிமல்ஸ். இந்த ரூம்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. எலியிலேயே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான எலிலாம் இருக்கான்ட்டு இப்போ தான் தெரியும் எனக்கு. இங்கே இருக்க மவுஸ் எல்லாமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா ஆக்டிவாக துருன்னு இருந்துச்சு. அதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன். அதில் எப்படிடா தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நான் சொன்னது அங்கே இருக்க ஒரு மவுஸ்க்கு காது கேட்டுச்சா என்னன்னு தெரியல. உடனே போய் படுத்துட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது பண்ணது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், என்ன அழகாக தண்ணி குடிக்குதில்ல. இவர் ரொம்ப நேரமாக அந்த கண்ணாடியை சுரண்டி போராடின்னு இருக்கார் வெளியில் வர்றதுக்கு. இது எவ்வளோ எஃபர்ட் போடுது பாருங்களேன். அதோட ஃபுட்டெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுது அது. இங்கே கார்னரில் பாருங்களேன், ஒரு 3 கீரிக்குள்ளே லைனாக படுத்துட்ருக்கு. இந்த எலியை பார்க்குறதுக்கு நம்ம ஊர் எலி மாதிரி இருக்குது. இந்த ஓனான் ரொம்ப ஷார்ப்புங்க. பக்கத்தில் ஆள் இருந்தால் நகரவே இல்லை. யாருமே இல்லாதப்போ தான் தள்ளி போகுது கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்குள்ளேயே ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் டேங்க்கை அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இவங்க எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இந்த பேர்ட்ஸ் பார்க். இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. இதுக்குள்ளே குட்டி பேர்ட்ஸ்லேருந்து பெரிய பேர்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் உள்ளே வந்ததும் உங்கள்கிட்ட எல்லாருமே அட்டாச் ஆகிடுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு இங்கே இருக்க பேர்டு எல்லாமே. நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த பேர்ட்ஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஃபுட்டு கொடுப்பாங்க. அந்த ஃபுட்டை மட்டும் நீங்கள் கையில் வாங்கிட்டீங்கன்னா எல்லா பேர்ட்ஸும் உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் போன்னு சொன்னால் கூட போகாது, அவ்வளோ அட்டாச் ஆகிடும். இப்போது இந்த பேர்ட்ஸ் எல்லாமே என் கை மேலே தான் உட்காந்துட்ருக்கு. செம்மையாக இருக்குல்ல பார்க்க. இவங்க 2 பேர் மட்டும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒன்று என் செயினை போட்டு கடிச்சிட்டே இருக்குது, இன்னொன்று என் ட்ரெஸ்ஸை கடிச்சிட்டே இருக்குது. இவரை பாருங்கள், என் கம்பலை கடிக்குது.
தள்ளி தள்ளி விட்டால் கூட மறுபடியும் மேலே ஏறி உட்காந்துட்டு நோண்டிகிட்டே இருந்துச்சுங்க இது ரெண்டும். இதுக்குள்ளே அவ்வளோ பேர்ட்ஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு நேம் கூட வச்சுருக்காங்க. அதை சொல்லி தான் அவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க. இவரை பாருங்கள், நல்லா தூங்குறாரு. நைட் டியூட்டி பார்த்துருக்குமோ. பக்கத்தில் போய் கூப்பிட்ட அப்புறம் தான் கண்ணை திறந்து பார்த்துச்சு. இந்த பேர்ட்ஸ் பார்க்குள்ளே டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை. உங்களால் எவ்வளோ நேரம் உள்ளே இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்துக்கலாம். இதுக்குள்ளேயே 2-3 ரேபிட்ஸ் கூட வச்சுருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் கிளி மட்டும் கிட்ட வந்து நின்று போஸ் கொடுக்குது. என்ன அழகாக நின்று பார்க்குது பாருங்களேன். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் சென்னையில் புதுசான ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக போகலாம். இந்த பார்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பீச் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வரும்போது இந்த பிளேஸ் சில் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பார்க்குக்கு பேக் சைட்லேயே நம்ம தளபதியோட பனையூர் ஆஃபீஸ் கூட இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வரும்போது அப்படியே அந்த சைட் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.